ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயார்ட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் லைன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். லைன்ஸ்னால் என்ன, லைன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. அடுத்து லைன் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு ட்ராயிங்க்கு முக்கியம் அப்படிலாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஷேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஷேப்ஸுன்றது 2 டைமென்ஷனல். இதுக்கு லென்த் இருக்கும், வித் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஏதாவது ட்ராயிங் ட்ரா பண்ண போகிறோம்னா அதுக்கு பேசிக்கே ஷேப் தான். இப்போ ஹியூமன் ஃபேஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், பில்டிங்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், ஸோ எது ட்ரா பண்ணாலுமே அதுக்கு பேசிக் ஷேப் தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை சாதாரண பீப்புள் அதை ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆர்டிஸ்ட் அதுக்குள்ளே இருக்க ஷேப்ஸை பார்ப்பாங்க. இப்போ இந்த ஒரு பென் இருக்குது, இதை நார்மல் பீப்புள் இதை ஒரு பென்னாக பார்ப்பாங்க. ஆனால் ஆர்டிஸ்ட் இதில் இருக்க ஷேப்ஸ் பார்ப்பாங்க. இது இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் இருக்குது, இந்த சைடு சர்க்கிள், இங்கிட்ட சர்க்கிள் இருக்குது. ஸோ இதில் இருக்க ஷேப்ஸை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இப்போ ஃபேஸ் இருக்குன்னா ஸோ ஃபேஸ் ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ அதை பார்ப்பாங்க. ஐஸ் சர்க்கிள் இருக்கும், ஓவல் இருக்கும் ஐஸில். அது மாதிரிக்கு நோஸில் ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸை தான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரிக்கு ஷேப்ஸை 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஜாமெட்ரிக் ஷேப், இன்னொன்று ஆர்கானிக் ஷேப். ஸோ ஜாமெட்ரிக் ஷேப் அப்படின்னா என்னென்னா அதில் சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஓவல், பென்டகன், ஹெக்ஸகன், இது ஃபுல்லாமே ஜாமெட்ரிக் ஷேப்பில் வரும். ஆர்கானிக் ஷேப்பை பொறுத்த முடிக்க லீஃபு, வாட்டர் ட்ராப், அடுத்து மேகம், அதுக்கடுத்து ஃப்ளவர்ஸோட பெடல்ஸு, அடுத்து புல், அது மாதிரி இர்ரெகுலர் ஷேப்ஸு எல்லாமே ஆர்கானிக் ஷேப்ஸில் வரும். அதாவது ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம ஏதாவது ட்ரா பண்ணுவோம்ல, ஸோ அது ஃபுல்லாமே ஆர்கானிக் ஷேப்ஸில் வரும். அது மாதிரி ஷேப்ஸை பொறுத்த முடிக்க பவுண்ட்ரிஸ் இருக்குது. அதாவது நம்ம ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதுக்கு எண்டிங்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது ஷேப்ஸை பொறுத்த முடிக்க. அது மாதிரி ஷேப்ஸை பொறுத்த முடிக்க ஓப்பன் ஷேப் இருக்குது, க்ளோஸ்டு ஷேப் இருக்குது. ஸோ ஓப்பன் ஷேப் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி சி மாதிரி ஒரு கர்வ் போடுறேன். ஸோ இது நான் ஸ்டார்ட் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபினிஷிங் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் மீட் பண்ணியிருக்காது. இதை ஓப்பன் ஷேப்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாமே ஓப்பன் ஷேப். அது மாதிரி சிங்கிள் லைன் ஆர்ட்ஸ் நிறையா சொல்லலாம். ஸோ இது ஃபுல்லாமே ஸ்டார்டிங் ஒரு இடத்துலையும் ஃபினிஷிங் ஒரு இடத்துலையும் இருக்கும். ஸோ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்காது. இதை ஓப்பன் ஷேப்னு சொல்லலாம். மாதிரி க்ளோஸ்டு ஷேப்பை பொறுத்த முடிக்க ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் மீட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃபினிஷிங் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஃபினிஷிங் மீட் பண்ணியிருக்கோம். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா க்ளோஸ்டு ஷேப்னு சொல்லுவாங்க. அது மாதிரிக்கு ஷேப்ஸை பொறுத்த முடிக்க சைஸ் வேரி ஆகலாம். இப்போ நான் ஒரு ஸ்கொயர் போடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கொயரை என்னால் சின்னதாகவும் போட முடியும், மீடியம் சைஸ்லேயும் ட்ரா பண்ண முடியும், அது மாதிரிக்கு லார்ஜ் சைஸ்லேயும் என்னால் ட்ரா பண்ண முடியும். ஸோ சைஸ் வேரி ஆகலாம், ஆனால் ஷேப் சேம் தான். அது மாதிரிக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கேன். நெக்ஸ்ட் இந்த டைரெக்ஷனில் நான் ட்ரா பண்ணேன் இந்த ஸ்கொயரை. ஸோ டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகலாம், ஆனால் ஷேப் சேஞ்ச் ஆகாது.
ஸோ இந்த மாதிரி. ஸோ வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம், ஆனால் வந்து ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கடுத்து வந்து ஷேப்ஸை பொறுத்த முடிக்க பாசிட்டிவ் ஷேப் இருக்குது, நெகட்டிவ் ஷேப் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஷேப்னால் என்னென்னா மெயின் ஆப்ஜெக்ட்டு. இப்போ வந்து நான் இந்த பென் ட்ரா பண்ண போகிறேன். இந்த பென் தான் என்னோடய மெயின் ஆப்ஜெக்ட்டு. ஸோ வந்து அதை வந்து நான் இந்த நோட் புக் மேலே வச்சு ட்ரா பண்ணேன். ஸோ இது வந்து மெயின் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் ஷேப். ஸோ இந்த நோட் புக் வந்து மெயின் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ வந்து இது வந்து நெகட்டிவ் ஷேப். இந்த நோட் புக்காக இருக்கட்டும், இந்த டேபிளாக இருக்கட்டும், இது ஃபுல்லாமே எனக்கு வந்து நெகட்டிவ் ஷேப். ஏன்னா நான் மெயின் ஆப்ஜெக்டை வந்து இந்த பென்னை தான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் ட்ராயிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பேசிக் ஷேப்ஸ் வச்சு எப்படி ஏதாவது திங்ஸை வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நான் ஆப்பிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பேஸ் ஷேப் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சர்க்கிள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் வச்சு நான் வந்து ஆப்பிள் ட்ரா பண்ணலாம். ஸோ வந்து பேசிக் ஷேப் வந்து நான் சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ஆப்பிள் ட்ரா பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் வந்து சர்க்கிள்லேருந்து நான் வந்து இப்போ ஆப்பிள் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேர்ட்ஸ் வரைய போகிறேன். ஸோ பேர்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து நான் வந்து அந்த பேர்டோட டைரக்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அதை வந்து நான் டைரக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ஷேப்ஸ். இப்போ வந்து பேர்டோட மண்டைக்கு வந்து நான் சர்க்கிள் ஷேப்பும் உடம்புக்கு வந்து ஓவல் ஷேப் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுலேருந்து வந்து நான் பேர்டை வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் இப்போ வந்து பேசிக் ஷேப்பை வந்து லைட்டாக அவுட்லைன் போட்டுக்கிட்டேன்.
ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டுக்கு வந்து சர்க்கிள், உடம்புக்கு வந்து ஓவல் ஷேப் கொடுத்து இந்த மாதிரிக்கு பேர்டு வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போ ஏதாவது பாட் வரையணும்னா ஸோ அது வந்து என்ன டைரெக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதனோட டைரெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து டாப்பில் வந்து நான் ஓவல் போட்டிருக்கேன், அதுக்கடுத்து ரெக்டாங்கிள், சர்க்கிள், அடுத்து வந்து ஃபினிஷிங்கில் ஒரு ஓவல். ஸோ வந்து இதில் வந்து நான் பேஸ் ஷேப் வரைஞ்சிட்டு ஸோ இதில் வந்து பாட் வரைய போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் வந்து ஓவல், ரெக்டாங்கிள், சர்க்கிள் கொடுத்து நான் இந்த பாட் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரிக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஷேப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறப்போ அந்த ட்ராயிங் வந்து நம்மளால் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஸோ ஆர்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேப்ஸை லேர்ன் பண்ணுறாங்கன்னா ஸோ ஷேப்ஸ் வந்து நம்ம நல்லா கற்றுக்கிட்டா நம்மளால் ஒரு ட்ராயிங்கை வந்து அக்யூரேட்டாக வரைய முடியும், அது மாதிரி கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் வரைய முடியும். ஸோ எவ்வளோ கஷ்டமான ட்ராயிங்காக இருந்தாலுமே அதை வந்து நம்மளால் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். இப்போ நம்ம ஹியூமன் பாடியெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஸோ நிறையா ஷேப்ஸோடு சேர்ந்து இருக்கிறது தான் நம்மளோட ஹியூமன் பாடி ஃபுல்லாக. ஸோ வந்து நம்ம ஷேப்ஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்மளால் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். அந்த மாதிரிக்கு ஸ்பீடாக ட்ரா பண்ணலாம். ஷேப்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால நம்மளோட ட்ராயிங் வந்து நம்ம ஸ்பீடாக ட்ரா பண்ணலாம். இது வந்து நம்ம எந்த ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணாலுமே அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் இந்த ஷேப்ஸு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்ம் பற்றி பார்ப்போம். ஃபார்ம்னா என்னென்னா 3 டைமென்ஷனல் இருக்கும். லென்த்து, டெப்த்து, வித்து இருக்கும். ஸோ வந்து ஷேப்ஸை பொறுத்த முடிக்க 2 டைமென்ஷனல், லென்த்து வித்து மட்டும் இருக்கும். ஃபார்மை பொறுத்த முடிக்க 3 இருக்கும், லென்த்து வித்து டெப்த்து இருக்கும். அதாவது இது வந்து ஒரு ஷேப்ஸ்குள்ளே இருக்கிற வால்யூமை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபார்மை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.